ஹே காய்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு தனி வட்டி கணக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஒருவர் ரூபாய் 5000 தொகையை வருடத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் கொடுத்தார். ஓகேவா? அவருக்கு கிடைக்கும் தனி வட்டி என்ன? ஓகே, இப்போ நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, இதை ஃபார்முலா போட்டு பார்க்க போகிறதுல புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஒருவர் 5000 தொகையை வருடத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் கொடுத்தார். ஓகே, அப்போது 5000ங்கிறது என்னன்னா 5000ங்கிறது என்னன்னா பிரின்சிபல். ஓகேவா? பிரின்சிபல் 10% வட்டி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. 10%ங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள், இது பார்த்தீங்கன்னா டைமு. ஓகேவா? இப்போ 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 5000ல் 10%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு வட்டி, 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ எப்போவுமே இந்தமாரி பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 1%க்கு எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ 5000ல் 1% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது 1% ஈக்குவல் டு வாட்? என்னவா இருக்கும்? 5000 1% கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? 100ஆல் டிவைட் பண்ணுவோம். அவ்வளோதான். அடிச்சு கொடுங்க 2 0வை 50. அப்போது 1%ங்கிறது 50. அப்போ 10%ங்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம இன்ட்டு 2 போடுவோம், இன்ட்டு 10 போடுவோமா? 10%, இது 1%னா 50 இன்ட்டு 10 போட்டால் 500. ஓகேவா? அப்போது ஒரு வருஷத்துக்கான வட்டி பார்த்தீங்கன்னா 500. ஒரு வருஷத்துக்கான வட்டி கிடைச்சிருச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 வருஷத்துக்கு கேட்கும்போது இன்ட்டு 2 போடுவோமா? கரெக்டு தானே? அப்போது 1000ங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? 1000ங்கிறது தான் அப்போது ஆன்சர். பார்த்தீங்களா? ஈஸியாக, அதாவது ஒன்றுமே பண்ணல நம்ம. ஓகே, பிரின்சிபலு, பர்சன்டேஜ், இயரு. ஓகே, ஃபஸ்ட்டு 1% நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 5000ல் 1% கண்டுபிடிச்சோம். ஓகேவா? 1% கண்டுபிடிச்சிட்டு அதை 10%ஆக மாற்றணும். மாற்றினதை எத்தனை இயர்? 1 இயர்க்கானது தான் அந்த 10%. 2 இயர்ஸுக்கு கேட்குறாங்க. அப்போ அதால் பெருக்கிடணும். இன்ட்டு 2, 1000ன்றது ஆன்சர் வந்துச்சு. ஓகே, இப்படி போட்டால் உங்களுக்கு இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸில் இருக்கீங்க, ஃபார்முலா ஒரு 20-25 ஃபார்முலா நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போவீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா ஃபார்முலா எல்லாம் சேர்ந்து மறந்து போயிடும். ஓகே, குழம்பிடும், மறந்துடும், எல்லாம் இதுவாகிடும். ஓகே, இந்தமாரி நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? ஓகே, இல்லை சப்போஸ் எனக்கு ஃபார்முலாலே சொல்லி கொடுங்கன்னா, ஓகே, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. கொடுத்துருக்க 3 டீட்டெயில் இருக்குல்ல, கொடுத்துருக்க அந்த 3 டீட்டெயில்ஸ். ஓகே, அந்த 3 டீட்டெயில்ஸையும் என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை 100 போட போகிறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் டிவைடட் பை 100. ஓகேவா? என்ன வரும் அப்போது? 5000 இன்ட்டு 10 இன்ட்டு 2 டிவைடட் பை 100. அடிச்சு கொடுங்க. 2 0க்கு 2 0 கொல்ட்டு என்ன வரும்? 50 இன்ட்டு 10 இன்ட்டு 2 என்ன வரும்? 50 இன்ட்டு 10 500 இன்ட்டு 2, 500 இன்ட்டு 2 1000. அப்போது ஆன்சர்
கிடச்சிருச்சா? ஓகேவா? ஃபார்முலா படி போட்டோன்னா ஒன்றும் இல்லை, 3த்தையும் பெருக்கிட்டு டிவைடட் பை 100 போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் தனி வட்டி. இப்போ நீங்கள் எக்ஸாமில் போகிறீங்கன்னா ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா இல்லாமல் ஸ்டார்டிங்கில் வந்து 1% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை 10%ஆக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு கூட பெருக்கிருங்கன்னு. ஓகேவா? தனி வட்டி கணக்கு டிஎன்பிஎஸ்சியில் மோஸ்ட்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரும். என்ன டைரெக்டாக வராமல் ட்விஸ்டடாக வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். எது படிக்கிறதா இருந்தாலும் புரிஞ்சு படிங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து கூட்டு வட்டியை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.